மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் உதவி செய்யலாம். செய்யணும். அதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த பாவமே வேலை செய்யும். நல்ல விதமான வருமானம் கிடைக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு சனிங்கிறது கால். அப்போ வயதான பெரியவர்கள், குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பாத பூஜை செய்வது, கால் அமுக்கி விடுவது, இது மாதிரியான விஷயங்களை கூட செய்யலாம். அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க, அவர்கள் உடல் ஊனமற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கான அந்த சாதனங்களை வாங்கி கொடுக்கறது கூட அந்த இது வாகனங்கள் பண்ணலாம். கூட வாங்கி தரலாம். கண்டிப்பாக உட்காந்துட்டு இந்த போறது. 3 சக்கர வாகனம் வாகனம். அது ஆமா. மாதிரியான இதெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம். ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம். ஒரு மாற்றுத்திறனாளி பெண் இருக்காங்க, இல்லை ஒரு திருநங்கை இருக்காங்க, அவர்களுக்கு ஒரு அவங்க 10ங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம். அவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய விஷயத்தை இவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வருமானம் இவங்களுக்கான வந்துடும். வருமானம். ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான் விஷயம். ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவன் படிச்சுட்டு இருக்காப்புல, அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உத்தியோகக்காரகன், ஜீவனக்காரகன் சனி தானே. 10ஆம் பாவங்கிறது தொழில் தானே. அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நமக்கு போனஸ் கிடைக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைச்சிரும். இது மாதிரியான விஷயங்களை தாராளமாக பண்ணலாம்.